ஹாய் மக்களே, மாலை வணக்கம். இந்தியாவின் அடையாளமான டாடா, அந்த டாடா குரூப், அந்த சாம்ராஜ்யத்தின் தொடக்கம், அந்த சாம்ராஜ்யத்தினுடைய அந்த தொடக்க புள்ளி எங்கிருந்து தொடங்குச்சு, அதற்கு விதை போட்ட அந்த வீரியமான அந்த மனிதன் யார், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜாம்ஷெட்ஜி டாடா அப்படிங்கிறது தான் டாடா குழுமத்தினுடைய ஆரம்ப அந்த விதையை ஊண்டிய அந்த வீரியமான அந்த ஒற்றை மனிதன். ஜாம்ஷெட்ஜி டாடா எங்கே பிறக்கிறாருன்னா, குஜராத்தில் 1839 வருடம் ஸ்வரப்ஜி டாடா அப்படிங்கிற ஒரு ப்ரீஸ்ட்டுக்கு மகனாக பிறக்கிறார். அவர் குஜராத்தில் பிறந்ததுனாலே நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா, பிஸ்னஸ் மேன்னாலே குஜராத்தி தானே, டாட்டாவும் அந்த குஜராத்தி கம்யூனிட்டி தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது. இந்த டாட்டாவுடைய அந்த குடும்பம் அது இட்ஸ் அ ஃபார்சி கம்யூனிட்டி. ஃபார்சின்னு சொல்லலாம். ஃபார்சின்னு என்னன்னு சொன்னால், ஈரான்லேருந்து கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் முன்பாக ஒரு குழு இந்தியா நோக்கி வராங்க. அந்த காலத்தில் குஜராத் ஆண்ட மன்னர் வந்து அவங்களுக்கு இந்தியாவில் அடைக்கலம் கொடுக்குறாரு. அப்படி தான் வந்து குடியேறுது ஒரு குழு, ஒரு குடும்பம்னு சொல்லலாம். லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள், ஒரு குவான்டிட்டி ஆஃப் பீப்புள் வந்து குடியேறாங்க குஜராத்தில். அவர்கள் ஈரான்லேருந்து வந்தவங்க. அவர்கள் மொழி ஃபார்சி மொழி. பண்டைய பாரசீகம், இன்றைய ஈரான் தான். ஈரானில் இன்றைக்கி பேசக்கூடிய மொழி வந்து ஃபார்சி மொழி தான். ஈரானின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஈரான் அவங்களுடைய பேஸ் ஈரான் தான். வந்து இந்தியாவில் வந்து குடியேறுறாங்க. அவங்களோட மொழி ஃபார்சி மொழியாக தான் இருந்தது. இன்றைக்கும் அந்த கம்யூனிட்டி, டாட்டாவுடைய அந்த குடும்பம் இன்றைக்கும் இருக்கிறாங்க இல்லையா. நோயல் டாட்டா வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். இன்றைய சேர்மன் நோயல் டாட்டா வரைக்கும் அந்த ஃபார்சி கம்யூனிட்டி தான். அந்த சௌரப்ஜி டாட்டாக்கு மகனாக பிறந்த ஜாம்ஷெட்ஜி டாட்டா தன்னோட தந்தை ஒரு சிறிய ஒரு பேங்கிங் பிஸ்னஸில் இருக்கிறாரு. ஆனால் அந்த டாட்டா 19-20 வயதில் இருக்கும் பொழுதே அந்த பிஸ்னஸில் விருப்பம் இல்லாமல் ஒரு பெரும் கனவு காண்றார். பெரும் கனவு என்றால் ஒரு அகண்ட ஒரு கனவு அவருக்கு இருக்குது. என்னென்னா, தொழில்துறையில் பெரிய அளவில் சாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, கனவு காணுங்கள் அப்படின்ட்டு. அவர் அந்த கனவு காணுங்கன்னு சொல்லுவோம். நம்மளாம் நார்மலாக தூங்கும் போது தான் கனவு வரும் எல்லாருக்கும். அதான் அப்துல் கலாம் அவர்கள் சொல்வார், நான் சொல்கின்ற கனவு நீங்கள் கண்டீர்கள் என்றால், த ட்ரீம் இட் ஓன்ட் லெட் யூ ஸ்லீப் அப்படிம்பார். நான் சொல்கின்ற கனவை நீங்கள் கண்டீர்கள் என்றால் அந்த கனவு உங்களை தூங்க விடாது அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட கனவை காணுங்கள்ங்கிறார். அந்த மாதிரி ஒரு கனவு தான் 18ஆம் நூற்றாண்டில் ஒரு மனிதன் கண்டான். அகண்ட கனவு. என்ன கனவு? பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும். அதாவது ஒரு பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தை நம்ம வந்து கட்டி அமைக்கணும்னு 18ஆம் நூற்றாண்டில் ஒரு மனுஷன் சிந்திச்சது. இஸ் அ வைஸ் அண்ட் விசனரி மேன் அப்படின்னு வரலாறுல அவர் குறிப்பிடுறாங்க. தந்தையுடைய அந்த பிஸ்னஸில் விருப்பம் இல்லாத ஜாம்ஷெட்ஜி டாட்டா என்ன பண்ணுறாருன்னா, காட்டன் பிஸ்னஸில் இறங்குறாரு. நூற்பாலை, சிறிய அளவில் நூற்பாலை பிஸ்னஸ் தொடங்கி அது ரன் ஆகிட்டு இருக்குது. அவருக்கு இரும்பின் மீது மிகுந்த ஒரு ஆர்வம், ஒரு மோகம். அதாவது உலகத்திலேயே பெரிய இரும்பு உருக்காலை நம்ம வந்து கட்டமைக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஏம் பிக்கர் தானே, இந்த அளவுக்கு நம்ம ஏம் பண்ணாதான் இந்த அளவு நிற்க முடியாது. ஆனால் எப்பவும் சொல்லுவாங்க ஏம் ஹையர், ஏம் பிக்கர்னு சொல்லுவாங்க. கனவு காணுங்கள்லாம் பெரிய அளவில் கனவு காணுங்க. அந்த கனவின் ஒரு சிறு பகுதியாவது அப்போ தான் எட்டி பிடிக்க முடியுங்கிறது தான் வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறது. அந்த கனவு கண்டார் அந்த மனுஷன். சரி, அந்த காலங்களில் பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்லாம் கிடையாது. இரும்புக்கு தேவையான ரா மெட்டீரியல், அந்த அயன் ஓர் இருக்குல்ல, அந்த அயன் ஓரை எங்கே போய் எடுக்கிறது? அதை தேடி மாட்டு வண்டிகளில் காடுகளில் அலைந்து திரிந்தாராம். அன்றைய பீகார்லேருந்து பிரிஞ்சு ஜார்க்கண்டாக இருக்கிற மாநிலத்தை ஒட்டிய காடுகளில் அலைந்து திரிஞ்சிருக்காரு ஜாம்ஷெட்ஜி டாட்டா. அலைந்து திரிந்து, அந்த காலங்களில் டெக்னாலஜிலாம் கிடையாது. இறைவன் வந்து மனிதர்களுக்கு கொடுத்திருந்த ஒரு அரிய ஒரு புத்தி கூர்மையினால் அந்த மனிதன் ஒரு ஏரியாவில் அதிக அளவான அயன் ஓர் இருக்கிறது கண்டுபிடிக்கிறார். ஸோ ஓகே, அப்போ அந்த அயன் உரம் எடுத்து ஒரு பெரிய ஒரு ஸ்டீல் ஃபேக்ட்ரி, இரும்பு உருக்காலையை நம்ம தொடங்குவோம் அப்படின்ட்டு தொடங்குறாரு. அவர் அப்படி தொடங்குற இடம் தான் இன்றைய ஜார்க்கண்டில் இருக்கிற ஜாம்ஷெட்பூர். அங்கே தான் அந்த ஸ்டீல் ஃபேக்ட்ரி தொடங்குறாரு. அதுதான் ஏசியாவின், அவர் தொடங்கும்போது ஏசியாவின் மிகப்பெரிய உருக்காலை அதுதான். சும்மா ஒரு ஃபேக்ட்ரியை மட்டும் தொடங்கல. அவர் என்னன்னா, அந்த ஃபேக்ட்ரியை சுற்றி ஜாம்ஷெட்பூர் அப்படிங்கிற ஒரு பெரும் நகரத்தை நிர்மாணிக்கிறார். இன்றைக்கும் இருக்குது ஜாம்ஷெட்பூர் அப்படின்ட்டு. அது ஏன் ஜாம்ஷெட்பூர்னு பெயர் வந்ததுன்னா, டாட்டா அவர் தான் நகரத்தை நிர்மாணிக்கிறார். ஸோ த நேம்
ஆஃப்டர் ஹிம். அவருடைய நேம்லேயே, அவருடைய பேர்லேயே அந்த நகரத்துக்கு வைக்கிறாங்க ஜாம்ஷெட்பூர் அப்படின்னு. அது இன்னொரு பேரும் அழைக்கிறாங்க, டாடா நகர். இன்னும் சொல்கிறாங்க, இட்ஸ் அ ஸ்டீல் சிட்டி ஆஃப் இந்தியா. இன்னைக்கு நம்ம வந்து இன்றைக்கும் நம்முடைய ஜிகே கொஸ்டினில் ஸ்டீல் சிட்டி ஆஃப் இந்தியான்னு கேட்டால் நம்ம ஜாம்ஷெட்பூர் தான் சொல்லுவோம். அவ்வளோ ஒரு பெரிய சிட்டியை நிர்மாணிக்கிறார் அவர். அந்த சிட்டியை வந்து நிர்மாணிக்கும் பொழுது அன்றைய நேரத்தில் அது 3வது பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டியாக இருந்தது. அந்த டல்மா அப்படிங்கிற ஹில்ஸை சுற்றி ஃபென்டாஸ்டிக்காக இப்போ நகரத்தையே நிர்மாணிக்கிற ஒரு மனிதன் 18ஆம் நூற்றாண்டு என்ன மாதிரி ஒரு விசன் இருந்திருக்க முடியும். அதுக்கு பின்பாக அதோடு நிற்கிறவர் அந்த ஸ்டீல் ஃபேக்ட்ரி, அப்புறம் அந்த காட்டன் இண்டஸ்ட்ரியும் பெரிய அளவில் வளர்த்தெடுக்கிறார். இப்படி நிறைய தொழில்களை தொடங்கி முடிந்த டாட்டா அவர்கள் இன்னும் அதன் தொடர்ச்சியாக நம்ம சொல்லணும்னா முக்கியமான விஷயத்தை சொல்லணும். அதுக்கு முன்பாக அந்த டாட்டா அவருக்கு வந்து 2 பிள்ளைங்க. ஒருவர் தோரப்ஜி டாட்டா, இன்னொருவர் ரத்தன்ஜி டாட்டா. இவர்களையும் தன்னுடைய தொழில்களுக்குள்ள கொண்டு வர்றார். இவர்களும் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஜாம்ஷெட்ஜி டாட்டா அவர்கள் வந்து இங்கிலாந்துக்கு போகிறாரு. வெளிநாட்டுக்கு போயிருக்கும்போது ஒரு ஹோட்டல், நம்ம ஸ்டார் ஹோட்டல் சொல்லுவோம் இல்லையா, அப்படி ஒரு ஆடம்பர ஹோட்டலுக்குள்ளே போகிறதுக்கு எத்தனைக்கும் பொழுது அங்கே ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டில் அவர் பார்க்குற ஒரு விஷயம் வந்து அவரை வந்து கொதிப்படை வைக்குது. மிகுந்த ஒரு அவமானத்திற்கும் கோபத்திற்கும் உள்ளாகிறார் ஜாம்ஷெட்ஜி டாட்டா. அப்படி என்ன இருந்தது அந்த இதில், அந்த வாசகம், அந்த போர்டில் அந்த வாசகம் என்ன, ஏன் அதை ஒரு கொதிப்படை செய்து பார்த்தோம்னா, அந்த போர்டில் அவர்கள் எழுதி வைத்திருந்த வாசகம், அந்த வெள்ளையர்கள் ஆங்கிலேயர்கள் எழுதி வைத்திருந்த வாசகம் என்னன்னா, நாய்களும் இந்தியர்களும் இந்த ஆடம்பர ஹோட்டலுக்குள் நுழைவதற்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற போர்டு வச்சுருந்தாங்க. அதை பார்த்து கொதித்தெழுந்த டாட்டா மிகுந்த அவமானத்தோடு அந்த ஹோட்டலில் மட்டும் வெளியே, அந்த ஹோட்டலில் அவர் நுழைந்து எத்தனைக்கவே இல்லை, இங்கிலாந்து விட்டு வெளியேறி வரார். மிகுந்த ஒரு கொதிப்போடு அவர் அந்த டைம் அவருக்கு தோணிச்சாங்க என்னன்னா, ஓகே, உலகத்திலேயே சிறந்த ஒரு ஆடம்பர ஹோட்டலை நான் என்னுடைய இந்தியாவில் கட்டுறேன் அப்படிங்கிற ஒரு வெறியோடு வந்தவர் பாம்பேயில் கொலபாவில் தாஜ்மஹல் பேலஸ் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலை கட்ட ஆரம்பிக்கிறோம். 5 ஸ்டார் ஹோட்டல். இன்றைக்கும் இந்தியாவில் நம்பர் 1 ஹோட்டல்னா அது தாஜ்மஹல் பேலஸ். இன்றும் இந்தியாவுக்கு வருகின்ற வெளிநாட்டவர்கள், வெஸ்டர்ன் பீப்புள் யாராக இருந்தாலும் வந்து தங்குறது அந்த ஹோட்டல் தான். நம்முடைய இந்தியன் கிரிக்கெட் டீம் பாம்பேயில் ஐபிஎல்லாக இருக்கலாம், ஒன் டே டெஸ்ட், எந்த விளையாட்டாக இருந்தாலும் போனால் தங்குவது அந்த தாஜ்மஹல் பேலஸில் தான். அது பாம்பேயில் வீட்டி பக்கம் இருக்கிற கொலபா அப்படிங்கிற அந்த கடற்கரை ஓரத்தில் கட்ட ஆரம்பிக்கிறார். அவர் என்ன பண்ணார்னா, கட்ட ஆரம்பிக்கும் பொழுது அந்த உலகத்திலே சிறந்த ஒரு ஹோட்டலால் அதை கட்டணும் ஆசைப்படுறாரு. அங்கே அவர் வந்து அந்த தாஜ்மஹல் பேலஸில் போடுவதற்காக வாங்கப்பட்ட ஃபேன்கள் எல்லாம் அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி பண்ணுறார். அப்புறம் அவங்கள எலிவேட்டர்ஸ், லிஃப்ட் அண்ட் எலிவேட்டர்ஸ் இருக்குல்ல, அதையெல்லாம் ஜெர்மன்லேருந்து கொண்டு வரார். எலிவேட்டர்ஸ் ஃப்ரம் ஜெர்மன், ஃபேன் ஃப்ரம் அமெரிக்கா, இந்த பாத்டப்லாம் இருக்குல்ல டர்க்கிலேருந்து கொண்டு வரார். இப்படி ஒவ்வொரு நாட்டிலேருந்தும் இறக்குமதி செய்து அங்கலம் அங்குலமாக செதுக்குகிறார் அந்த ஹோட்டலில், அந்த தாஜ்மஹல் பேலஸ். இது எல்லாம் செய்தவர் அதுக்கு எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக ஒரு விஷயத்தை பண்ண என்னன்னா, அந்த பட்லர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த பட்லர்ஸ், அந்த வரவேற்பாளர்கள், அந்த அந்த குக்கரிஸில் உள்ள அந்த ஹெட்டெல்லாம் இருக்காங்களே, எல்லாரையும் இங்கிலாந்துலேருந்து கொண்டு பணியமர்த்துறாரு. ஏனென்றால் தனக்கு அவமானம் நேர்ந்தது இந்த இங்கிலாண்டில் தானே. அதனால் அந்த பட்லர்ஸ் எல்லாம் இங்கிலாந்துலேருந்து கொண்டு வந்து ஹோட்டலில் திறக்கிறார். 1903 வருடம் திறக்கிறார். இன்றைக்கும் இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகளவில் பெயர் சொல்கின்ற ஹோட்டல்னால் அது தாஜ்மஹல் பேலஸ். நம்ம போல இன்றும் இருக்கிறது. பழமை மாறாமல் அப்படியே பாதுகாத்து கொண்டு இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவ்வளோ ஒரு புகழுக்குரிய விஷயங்களை செய்த அந்த டாட்டா அவர்கள் 1904 வருடம் ஜெர்மனில் இறந்துடுறாங்க. அவருடைய உடல் இங்கிலாந்துக்கு கொண்டு வரப்பட்டு அவருடைய கல்லறை வந்து இங்கிலாண்டில் தான் இருக்குது. அதன் பின்பாக இந்த டாட்டா சாம்ராஜ்யம் சோரப்ஜி டாட்டா அவர் கைக்கு கைமாற்றம் செய்யப்படுது. அவருக்கு பின்பாக ரத்தன்ஜி டாட்டா இந்த டாட்டா குடும்பத்தை தன் கையில் எடுக்கிறார். இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.